முதன்மை மேலாளர் ஐஓபி ஓய்வு அவர்கள் இந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். திரு செல்வராஜ் தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களையும் மோகன்தாஸ் முதன்மை கணக்கு அலுவலர் BSNL ஓய்வு அவர்களையும் வருக என வரவேற்று திரு செல்வராஜ் தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களுக்கு மாணவர் மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. திரு சந்திரன் முதல்நிலை மேலாளர் IOP ஓய்வு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த கண்காட்சியானது தயவு செய்து இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஆசிரியர் முனியசாமி அவர்கள் இந்த அகழ்வார் ஆய்வுகள், இந்த வரலாற்று ஆய்வுகள் அத்தனையும் தொகுத்து உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். இந்த பேரையூர் மண் உலகளவில் எவ்வாறு பேர் பெற்றிருக்கிறது, புகழ் பெற்றிருக்கிறது, இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கிறது, இந்த மண்ணில் வாழ்ந்த முன்னோர்களுக்கும் இன்னோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் ஒரு 5 நிமிஷம் பேசாதீங்க. இந்த அவர்கிட்ட ஒரு பேட்டி மட்டும் எடுத்துக்கிறோம். முனிசாமி அண்ணன் இல்லைண்ணா, அப்புறம் கூட்டம் வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா, அவங்களை பிடிக்க முடியாது. ஐயா பெருந்தகை பெருமாள் பீட்டர் ஐயா அவர்களுடைய இந்த 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலமாச்சு இந்த தகவல்லாம் சேகரிக்கிறது? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம். இந்த கண்காட்சிக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே சேகரிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஆச்சு. எனக்கு ஒரு 10 ஆண்டுகளை நான் பணிக்கு வந்தது முதலாக சேகரிச்சுட்டே இருக்கேன். பல இடங்களுக்கு கலாய்வு போகிறது, அங்கே உள்ள மக்களை சந்திக்கிறது, அவங்கள்ட்ட பேசுகிறது, அங்கே தேடி பல பொருட்கள் தேடி கண்டுபிடிச்சி கிடச்சிருக்கோம். இதில் குறிப்பாக நம்ம தேவேந்திர குல வேளாளர்களுக்கான முக்கியமான கண்டுபிடிப்பு எதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த செங்கல் வந்து 2000 ஆண்டு பழமையானது. அதாவது கீழடியில் கிடைச்ச செங்கல் மாதிரியே சைஸில் உள்ளது. இது எங்கே கிடைச்சிருக்கு? நமது ஊருக்கு அருகில் செங்கமடி ராஜா கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலில் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி செங்கல் பூமிக்குள்ளே நிறைய புதஞ்சு கிடக்கு. ஸோ அப்போ ஒரு நகர நாகரிகம் அந்த இடத்துல இருந்தது உறுதியாகுது. ஸோ அது மாதிரி நம்ம தேவேந்திர வேளாளர்களும் அந்த மாதிரியே ஒரு நாகரிகத்தோடு வாழ்ந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். உங்களுடைய ஊருக்கு இத்தனை ஊர்களிலிருந்து கிராம மக்கள் மற்றும் ஊர் முக்கிய தலைவர்கள்லாம் வருகின்றிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக போகணுன்னு நாங்கள் விரும்புகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்து எல்லா ஊர்களையும் குறிப்பாக நடத்துகிறாங்க. குறிப்பாக நம்ம மக்களுக்கான கல்வி பொருளாதாரத்திற்கான ஒரு சரியான வசதி இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இருந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி நம்ம இந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கமே நம்ம மக்களை ஒன்று சேர்க்கணும், அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சு கொடுக்கணும், நம்மளை பார்த்து அவங்களும் இதே மாதிரி நடந்துக்கிறேன்னு, மற்ற சமூகம் மதிக்கிற மாதிரி நடந்துக்கிறேன்னு அப்படிங்கிறது இந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கமே. அதுக்காக நாங்கள் ரொம்ப மெனக்கெட்டுருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த கண்காட்சி எல்லாமே. இவ்வளோ தூரம் இது பண்ணி செலவு பண்ணியிருக்கீங்க இல்லையா? குறிப்பாக ஒரு கல்வி கட்டடம் கட்டலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது எல்லா இடங்களையும். ஏன்னா நம்ம சமூக வலைதளம் சம்மந்தமாக எல்லா ஊர்களுக்கும் போய்கிட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது? கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்கே வந்து கோச்சிங் சென்டர்லாம் ஆரம்பிச்சிருக்கோம், டியூஷன் சென்டர்லாம் ஆரம்பிச்சிருக்கோம், இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேற்படி நம்மளோட மாணவர்களுக்கு என்ன தேவைங்கிறதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளோட சமூகமும் நம்மளோட ஊர் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும். நமக்கு நன்றி. இப்போது ஐயா பெருந்தகை பெருமாள் பீட்டர் ஐயா அவர்களுடைய பேத்தி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அம்மா வணக்கம்மா. உங்கள் பேர், ஐயாவுக்கு நீங்கள் எந்த வழியில் உறவு, இந்த விழாவை பற்றி உங்களுடைய கருத்து ரத்தின சுருக்கம்மா? என்னுடைய பேர் அன்னிக்கு. ஐயா பெருமாள் பீட்டர் எங்கள் அம்மாவுடைய அப்பா. இந்த ஏரியாவை எஜுகேட்டடாக கொண்டு வந்ததே ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள் தான். அவருடைய வாரிசுகளில் எல்லாருமே அவர் வந்து கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. பெண் விடுதலைக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காரு. ரெண்டாவது முதல் பெண் ஆசிரியர்களை உருவாக்கியிருக்காரு. அவரால் உருவாக்கப்பட்டது நம்ம TVNC பேரையூர். நான் பேரையூர் நடுநிலைப் பள்ளியில் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கேன். என்னுடைய பள்ளி 145 ஆண்டு காலமாக பேரையூர் நடைபெற்று வருகிறது. அந்த பள்ளியில் படித்தவர் தான் எங்களுடைய தாத்தா அம்மாவுடைய அப்பா ஐயா பெருந்தகை பெருமாள் பீட்டர் அவர்கள். அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் இன்று அரசாங்க வேலை பார்த்து இந்த ஊருக்காக இன்னும் சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடியனுடைய இந்த விழா வந்து அம்மாவை அழைத்ததற்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த மாணவர் மன்ற தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாருக்கும், பத்திரிகையாளர்கள், நிருபர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவின் சார்பாகவும் எங்களுடைய வம்ச வரலாறு, என்னுடைய அண்ணன் வந்து PLCயில் நிச்சயமாக இருக்கார். இந்த ஆசிரியர்களை உருவாக்கி இன்றைய சமுதாயத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கல்வி தான் முக்கியங்கிற ஒரு காலச்சுவடைக்கு இந்த மண்ணில் பதித்த ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள், ஐயா வைத்தியர்
இந்த ஏழை எளிய மக்களுக்கு நிறைய வைத்தியம் பார்த்து இந்த ஊரில் இந்த நாட்டு மக்களுக்காகவும் தியாகி இம்மானுவேல் சேகரோடு உறுதுணையாக இருந்து ஐயாவுக்கு வழிகாட்டியாக இருந்த இருவரும் ஒரு கரு இரட்டையர் போல வாழ்ந்தார்கள். இந்த இருவரும் இந்த மண்ணில் பதித்த காலடி தடம்தான் இன்று இந்த நூற்றாண்டு விழா நடைபெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது. இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஐயாவுக்கு இந்த ஒரு பெருமை கிடைத்திருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய பார்வை. மைதானத்திற்குள் நிற்பவர்கள் அனைவரும் தயவு செய்து உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எல்லோரும் குடும்பம் நிகழ்ச்சியில் துவங்க உள்ளோம். தயவு செய்து மைதானத்திற்கு வெளியே இங்க சேர்ல வந்து உட்காருங்க. எல்லாருமே சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்குது. தயவு செய்து கரைகள்ல எல்லாத்துல நிக்கிறவங்க கொஞ்சம் உள்ள வந்துருங்க. நல்லபடியாக வாழ்வதற்காக அவருடைய வழியை பின்பற்றுவதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. நன்றி.